ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? மீல் மேக்கரை சுடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை 1க்கு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பழுத்த தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துக்கலாம். இதனால் வதங்கினதுக்கப்புறம் அடித்து வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கறனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இது மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு இல்லை வெந்து வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ கிரேவி பதத்தில் வேணுங்கிறதுனால தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்து இதையும் மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அருமையான மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.